கண்ணியமான சகோதரர்களே, ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் நாங்க இந்த முயற்சிகள்ல ஈடுபடுறோம். இது ஒரு சடங்கு அல்ல. ஒரு சடங்குன்னா சும்மா பழமையில செய்யணும் அதனால செய்யறோம் அல்ல. இந்த ஒவ்வொரு முயற்சியை கொண்டும் நாங்க அல்லாஹ் கிட்ட நன்மைகளை எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்த்து தான் அமல் செய்யணும். நன்மையான காரியங்களையும் நன்மையை நாடாம செஞ்சா நன்மை கிடைக்காது. அதுக்குத்தான் இஹ்திசாப் என்று சொல்றது. நன்மையை நாடித்தான் நன்மையான காரியங்கள் செய்யப்படும். அப்ப அதுக்குள்ள நன்மைகள் அதுதான் ரமலான்ல அந்த நோம்போட சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தப்பி. யார் ரமலானுடைய மாதத்துல நம்பிக்கையோட ஈமானோட நன்மையை ஆதரவு வைத்து யார் இரவேல நின்று வணங்குவாங்களோ அவங்களோட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், அவருடைய முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் எங்களை அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானா. வளமைக்காக வேண்டி வேலை வெட்டிகள் செய்யறதுனால நன்மை கிடைக்காது. நேரத்தை செலவழிச்சு ஒரு வேலையை செய்யறோம், அதால எங்களுக்கு அதுக்கு ரிட்டர்ன், எங்களுக்கு அதுக்குள்ள லாபம் ஒன்று கிடைக்கும். மையத்தூட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, குறை நீக்கிறதுக்கு போகணுமேடா குறை நீங்கும், நன்மை கிடைக்காது. ஜனாசா தொழுகையில கலந்து கொள்றதா இருந்தாலும் போவாட்டி சரியில்லை, என்ன சரி நினைச்சு கொள்வாங்களே, அவங்க எங்கட மையத்துக்கு வந்தாங்களே, எங்கட வாப்பட உம்மட மையத்துக்கு வந்தாங்களே, நாங்களும் போகணும் தானே, அதுக்காக வேண்டிய அல்ல. கல்யாண காட்சிகளா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் மக்களை சந்தோஷப்படுத்த, மக்களை திருப்திப்படுத்த, குறைய நீக்க, மக்கள்கிட்ட பார்வையில் ஒரு நல்லவனாக இருக்க செய்யறதுல எந்த பலனும் இல்லை. மேலான சோதனை, நாங்க ஒவ்வொரு எட்டுக்கள் எடுத்து வைக்க கொள்ள அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்யணும். யா அல்லாஹ், நான் இது உனக்காக, இந்த எட்டுக்களை உனக்காக எடுத்து வைக்கிறேன். ஏனென்றா நாங்க நடமாடி கொண்டிருக்கிறோம், ஒரு இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறவங்க இல்லை. எங்களோட ஒவ்வொரு அசைவுகளும் ஏதோ ஒரு வேலைக்காக வேண்டித்தான். கண் பார்க்குது, காது கேட்குது, வாய் பேசுது, கை கால அசைக்கிறோம், நடக்கிறோம், போறோம், வாரோம். இதெல்லாம் ஏதோ ஒரு வேலைக்காக வேண்டித்தான் இதெல்லாம் செய்யறோம், சும்மா செய்ய இல்லை. எனவே இந்த ஒவ்வொரு வேலையும் செய்யக்கூடிய நேரத்துல அதை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதிர்பார்க்கப்படும். தொழில் வியாபாரத்துக்கு போறோமேடா, யா அல்லாஹ் ஹலாலா சம்பாதிக்க சொல்லியிருக்கிறாய், யார்கிட்டையும் கையேந்த வானம் என்று சொல்லியிருக்கிறாய், மனைவி மக்களுக்கு உண்ண குடிக்க கொடுக்க சொல்லியிருக்கிறாய், அதுக்கு நன்மை தருவதாக வாக்களிச்சிருக்கிறாய். அதுக்காக வேண்டி நான் தொழில் வியாபாரத்துக்கு போறேன். பெண்களும் வீட்டு வேலைகள்ல ஈடுபடக்கூடிய நேரத்துல ஒரு ஊட தூக்குறதா இருந்தாலும் சரி, ஒரு உடுப்ப கழுவுறதா இருந்தாலும் சரி, ஒரு சாப்பாடு ஆக்கி கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு டீய காஃபியை ஊத்தி கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, யா அல்லாஹ் இதுக்கு நன்மை தருவாயா. கணவனை திருப்தி படுத்தினா அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும் என்று நபி சொன்னார். அல்லாஹ்வுடைய பொருத்தம் கணவனுடைய பொருத்தத்தில் இருக்குதுன்னு சொன்னார். கணவனை சந்தோஷப்படுத்தினா அல்லாஹ் சந்தோஷப்படுவான் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஒரு மனைவியுடைய பொறுப்பு கணவனை திருப்தி படுத்துறது. எந்த பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா வ ஸாமத் ஷஹ்ரஹா வ அதாஅத் ஸௌஜஹா வ ஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா قيل لها ادخلي من اي ابواب الجنه شئت. ஒரு பெண்மணி ஃபர்லான தொழுகையை மட்டும் தொழுது, சுன்னத்தொன்று தொழுது இல்ல, அவ ஃபர்ல மட்டும் தான் தொழுதிக்கிறார். ஃபர்லான நோம்ப மட்டும் நோற்று, ஃபர்லான நோம்பு மட்டும் தான் பிடிச்சிருக்கிறார். தந்த கற்பை பாதுகாத்து தந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு நடந்து கணவனை திருப்திப்படுத்தினால், இந்த நிலைமையில மௌத்தானால் கியாமத்துடைய நாளையில அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும், உங்களுக்கு விருப்பமான வாசலால சொர்க்கத்துக்கு போங்க. உதுகுலி மின் ஐய அபுவாபில் ஜன்னதி ஷித்தி. அப்ப இந்த நோக்கத்தோட தான் ஹதீஸ்ல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உங்களோட ஆடைகளை சுத்தமா வச்சுக்கோங்க. வசியாபக ஃபதஹிர், உங்களோட ஆடைகளை சுத்தப்படுத்திக்கோங்க. ஹுது ஸீனதகும் இன்த குல்லி மஸ்ஜித், மஸ்ஜிதுகளுக்கு போக்கல நல்ல அழகாக போங்க. இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸோட சம்பந்தப்பட்டது. அப்ப உடுப்பு கழுவணும் எதுக்கேண்டா அந்த நியத்தோட. இது ஒரு அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு செயல். இதுக்கு அல்லாஹ் நன்மை வச்சிருக்கிறான், நபி இதை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. அதுக்காக ஆடைகளை கழுவுறோம். ஆக்கி கொடுக்கிறது, ஒருத்தர் பசிய ஆத்தினா பசிய போக்கினா அதுக்கு எவ்வளவு சிறப்பு வந்துரு.
புள்ள உண்டாவுறது, புள்ள பெறுறது, அதுக்கு சிறப்புகள் வந்திருக்கு. கஷ்டம்தான் இந்த ஒவ்வொன்றும். ஒரு தாயுடைய வயிற்றுல குழந்தை வந்தத்திலிருந்து அந்த குழந்தை கிடைக்க காட்டியும் அந்த தாய்மார்கள் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா வளமேல வயிறு காலியாக இருக்கு, கொஞ்சம் கூட குறைய சாப்பிட்டா மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா குழந்தை வந்தத்திலிருந்து தாய்மார்கள் பண்ற கஷ்டங்களை நாங்க பாக்குறோம். அவங்க குழந்தை வந்தத்துல இருந்து குழந்தை கிடைக்க காட்டியும் விடக்கூடிய மூச்சுக்கு நன்மை எழுதப்படும். டயர்டை கொண்டு பாவம் மன்னிக்கப்படுவது நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின், நோய்களை கொண்டும் டயர்டை கொண்டும் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். கவலைகளை கொண்டு பாவங்களை மன்னிக்கிறான். ஒரு கல்லு முள்ளு கால்ல குத்திப்பட்டா இல்ல கஃபர் அல்லாஹு பிஹா ஹதாயா, அல்லாஹ் இந்த சிரமங்களை கொண்டு பாவங்களை மன்னிக்காம விடுறது இல்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு குழந்தை கிடைக்க கொள்ள தாய்மார்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த சிரமங்கள் உண்டு வீணா போவார். இன்னல்லாஹ லா யுதியு அஜ்ரல் முஃமினீன், முஃமின்களுடைய கூலியை நாங்க வீணாக்க மாட்டோம்னு சொல்றாங்க. கூலிகளை வீணாக்க மாட்டார். ஆனா நன்மையை நாடப்படணும், அல்லாஹ்வோட பொருத்தம் நாடப்படணும். அந்த நியத் என்ன, எல்லாரும் புள்ள பெறாங்க, எல்லாருக்கும் பெண்கள் திருமணம் செஞ்சா முஸ்லிம் அல்லாதவங்க எல்லாரும் குழந்தைகள் உண்டாகுது, குழந்தை கிடைக்குது, அவங்களும் சாவுக்கு போறாங்க, கல்யாணத்துக்கு போறாங்க, எல்லாரும் அவங்களும் செய்யறாங்க, நாங்களும் செய்யறோம். எங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? எங்களுக்கு ஒன்று முறை ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு முறையை எங்களுக்கு ஒரு மாடலை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அவங்க தான் ரோல் மாடல். எங்களுக்கு முழுமையான ஒரு வழிகாட்டி, முழு உலகத்துக்கும், எங்களுக்கு மட்டுமில்ல முழு மனிதர்களுக்கும் வழிகாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு வேலைய ஒவ்வொரு அமலை செய்யுங்கன்னு மட்டும் சொல்லிட்டு முடிக்க இல்லை, அந்த அமலை செஞ்சியும் காட்டியிருக்கிறார். அதெல்லாம் கிதாபுகள்ல அழகா பதிவு செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அப்ப எங்கட வேலை அதுல படிக்கணும், குர்ஆனை விளங்கணும், ஹதீஸ விளங்கணும், அன்றாட வாழ்க்கை வழிமுறைகளை விளங்கணும், அதை படிக்கணும். அந்த அடிப்படையில எங்கட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். அவ்வளவுதான், கஷ்டம் இல்லை. விஷயங்களை விளங்கணும், அதுக்கேற்ற மாதிரி வாழணும். ஆனா வாழக்கூடிய நேரத்துல பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். அப்ப மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு 3 குழந்தைகளை, பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த அந்த பெண் சொர்க்கவாதி என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகமான குழந்தைகளை பெற்றெடுங்க எங்களுக்கு ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கு. கல்யாணம் முடிக்கக்குள்ளே தஸவ்வஜுல் வதூதல் வலூத் என்றாங்க. அதிகமான நல்ல இரக்கமாக, உங்களோட இரக்கமாக நடக்கக்கூடிய அதிகமான குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்யுங்க. அப்ப அதுட நோக்கம் துனியா அல்ல, அல்லாஹ்வோட பொருத்தம் தான். அந்த சிரமத்துக்கு அல்லாஹ் பெரிய நன்மைகளை வச்சிருக்கிறார். இந்த பிள்ளைகளை பெற்று கணவன் மனைவி பெண்களுடைய பங்களிப்பு பெரிய அளவுல இருக்கு. இந்த பிள்ளைகள் அதிகமான குழந்தைகளை பெற்று அந்த பிள்ளைகளோட இரவு பகலாக கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை ஓத படிக்க வச்சு நல்ல ஒழுக்கங்கள், நல்ல பண்பாடுகள், நல்ல தன்மைகள், நல்ல குணங்களை சொல்லி கொடுத்து சமுதாயத்துக்கு, உலகத்துக்கு, நாட்டுக்கு, மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை உருவாக்கி விட்டோமேடா, இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய எல்லா அமலுடைய நன்மையும் எந்த குறையும் இல்லாம உம்மா அப்பாவுக்கு கிடைக்கும், பெற்றோருக்கு கிடைக்கும். ஒருத்தர் மௌத்தாவிட்டா அவரது எல்லா அமலும், அவரது சொந்த அமல், அவர் தனிப்பட்ட முறையில செஞ்சு கொண்டிருந்த அமல் எல்லாம் எல்லாம் துண்டிக்கப்படும். அவரது மௌத்தோட முடிஞ்சு. 3 விஷயத்தை தவிர அதுல ஒன்றுதான் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, துஆ செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளை விட்டுட்டு போனா அந்த பிள்ளைகிட்ட துஆவால கபரு வெளிச்சமா அமையும். நீங்க 10 பிள்ளைய பெத்தீங்கன்னா 10 ஏங்குறாங்க, 10 இடக்குள்ள ஏங்குறாங்க ஆட்கள். முந்தி எல்லாம் அப்படி கஷ்டமா இருக்கே இல்லை. 10 பிள்ளைகளும் சேர்ந்து 5 நேரம் நாங்க தொழுந்தா 17 ரக்காத் ஒரு நாளைக்கு தொழுகிறோம். சுபஹ், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா 17 ரக்காத்துல 170. 10 பிள்ளைகளும் 17 ரக்காத்த தொழுதா 170 ரக்காத் ஆகிறது. 170 ரக்காத்துடைய நன்மை டெய்லி கபருக்கு வந்து கொண்டிருக்கு, முன்பின் சுன்னத்தொண்டும் இல்லாம. இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு தொழுகையிலையும் நாங்க பாக்குறோம், எங்கட இமாம்கள் துஆ கேட்கிறாங்க. துஆல கடைசியில இதோட தான் முடிக்கிறாங்க, ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கட உம்மா வாப்பா, எங்களோட பெற்றோர்கள்
எங்களோட சிறிய வயசுல எப்படி இரக்கமாக நடந்தாங்களோ அதே போல எங்களோட பெற்றோரோட இரக்கமாக நடப்பாயா. 10 பிள்ளைகளும் இந்த 5 நேர தொழுகையில இந்த துவாக்களை கேட்கக்குள்ள எவ்வளவு கபரு பிரகாசமாயிருக்கு. துனியால சும்மா எல்லாரையும் போல வாழ்ந்துட்டு போக கூடாது, சாதிச்சுட்டு போகணும். நீங்க பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், சல்லி சம்பாதிச்சோம், பெரிய வீடு, பெரிய வாகனம், பெரிய வசதி, திண்டோம், குடிச்சோம், ஜொலியா வாழ்ந்தோம், ஆடம்பரமா வாழ்ந்தோம், மௌத்தானோம் அல்ல. எதையாவது சாதிச்சுட்டு போகணும். வேண்டாம், எங்கட ஆகிரம் அதுதான் அசல். அங்கத்தான் தங்கியிருக்க போறோம், அங்கத்தான் நிரந்தரமான வீடு, அங்க நிரந்தரமான காணி, நிரந்தரமான இன்பங்கள், பாக்கியங்கள் அங்கத்தான் இருக்கு. இது போலி, இது ஒரு டிராமா தான் சொல்லணும். குர்ஆன்ல அப்படித்தான் அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு ஓதி காட்டின ஓதினா இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, இன்னமா மஸலுல் ஹயாத்து துன்யா கமா, அல்லாஹ் சொல்றான் இந்த உலகத்துக்கு உதாரணத்தை சொல்றான். வானத்தில இருந்து அன்சல்னாஹு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து இறக்கப்படக்கூடிய தண்ணிய ஒப்பிட்டான். அந்த மழை பெஞ்சு என்ன நடக்குது, அதால மிம்மா தும்பித்துல் அர்த், பூமியிலிருந்து மரம் செடி கொடிகள் எல்லாம் முளைக்குது. தோட்டங்கள் விவசாயங்கள் செய்யக்கூடியவங்க பாக்குறாங்க, நல்லா நல்லா பூத்து குலுங்கி கொண்டிருக்குது. அறுவடையுடைய காலம், இவர் அறுவடை செய்யறதுக்கு தயாராகிறார். அல்லாஹ் சொல்றான், திடீரென்று ஒரு சோதனை வந்து அது எல்லாமே இல்லாம போகுது. நேத்து இருந்தது இல்லாததை போல ஆவி. இதுதான் சிந்திக்கக்கூடியவங்களுக்கு, யோசிக்கக்கூடியவங்களுக்கு, விளங்கக்கூடியவங்களுக்கு இந்த உதாரணங்களை நாங்க சொல்றோம் என்று அல்லாஹ் சொல்றார், விளங்கப்படுத்துறோம். அவ அப்படித்தான். நாங்க சில ஊர்கள்ல விவசாயங்கள் செய்யக்கூடிய ஊர்கள்ல பாக்குறோம், அறுவடைக்கு எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. திடீரென்று 4-5 நாள் மழை பெஞ்சு அப்படியே தண்ணியோட எல்லாம் அழிஞ்சே போயிட்டு. மேலான கண்ணியமான இதமாய்த்தான் ஹா ஹூ ஹோ பா என்று இருக்கிறோம். பெருசா எல்லாம் நிறைய பிளான், நிறைய திட்டங்கள், நிறைய யோசனைகள். திடீரென்று ஒரு சோதனை வந்து ஒன்றுமே இல்லாம போய். அதனால் இது நிலையானது இல்ல. இது நான் சொல்ல இல்லை, இது ரப்பு சொல்றான், அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். அல்லாஹ் சொன்னா இதுக்கு உள்ளத்தை பறி கொடுத்துறாதீங்க. நீங்க உங்களோட உள்ளத்தை கொடுங்க ஆகிரத்துக்கு, உள்ளத்துல ஆகிரத்தை வைங்க. இது அல்லாஹ்வை வைக்க வேண்டிய இடம் தான் கல்ப். கல்புல் முஃமினி அர்ஷுர் ரஹ்மான், முஃமினுடைய கல்ப் என்றது அல்லாஹ்வுடைய அர்ஷ், அல்லாஹ்வை வைக்க வேண்டிய இடம். அல்லாஹ் சிம்மாசனம். முஃமினுடைய கல்ப் இருக்கிறே ரஹ்மான வைக்க வேண்டிய இடம். அர்ஷ் என்றது சிம்மாசனத்துக்கு, ஸ்டேஜுக்கு சொல்றது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, ஆகிரம் தான் உள்ளத்துல இருக்கணும். மக்களை திருப்திப்படுத்த, அவங்கள சந்தோஷப்படுத்த, இவங்க என்ன சரி நினைச்சு கொள்வாங்களே. இந்த குறை நீக்கிறதுக்கு செய்யற வேலைக்கு நன்மை கிடைக்காது. குறை நீக்கிறதுக்கு செய்யற வேலைகளுக்கு ஒரு நல்ல அமலுக்கு நன்மை கிடைக்காது. அதனால தான் ஒவ்வொரு நன்மையான காரியத்தையும் செய்யக்கூடிய நேரத்துல நன்மையை நாடித்தான் நன்மையை செய்யும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தொழில் வியாபாரம் செய்ய கொள்ளையும் அதுதான் சம்பாதிக்கணும். எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி கிடைக்குது, நான் இன்னும் ஏன் சம்பாதிக்கணும்? எனக்கு ஒரு நாள் இந்த செலவு எவ்வளவோ அதை விடவும் கொஞ்சம் கூட கிடைக்குதுண்டா, அதை விட பல மடங்கு கிடைக்குது. எனக்கு மாஷா அல்லாஹ் எல்லாம் தேவைக்கேற்ற மாதிரி இருக்குது. சும்மா இருந்து கொண்டு தின்று கொண்டு இருக்கலும், அதுக்குள்ள ஏற்பாடு எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கவும் இன்னும் ஏன் சம்பாதிக்கணும் வேண்டா? நான் இன்னும் சம்பாதித்து, இன்னும் சல்லி சம்பாதிச்சு அந்த பணங்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களுக்கு நான் செலவழிக்கும். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுக்கு விருப்பமான நன்மையான காரியங்கள் ஏராளமா இருக்கு. தேவையுடையவங்க ஏராளமா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கலிமா இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு பணத்துடைய தேவை இருக்கு. அப்ப நான் ஏன் இன்னும் மேலதிகமா சல்லி சம்பாதிக்கிறேன்? அதுக்காக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு தந்ததை வச்சு உங்களோட ஆகிரத்தை சம்பாதிச்சுக்கோங்க, ஆகிரத்தை சம்பாதிங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொறாமப்பட வேண்டியவங்க 2 பேர் தான். அதுல ஒருவர் ரஜுலுன் அத்தாஹுல்லாஹுல் குர்ஆன், அல்லாஹ் ஒருத்தருக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறார், அவரு குர்ஆனை பாடமாக்கி இருக்கிறார், குர்ஆனை கற்றிருக்கிறார். அவர் இரவு பகலாக
இரவு பகலாக குர்ஆன் ஓதுறார், ஓதி கொடுக்கிறார், குர்ஆனுக்கு சேவை செய்கிறார், தீனுக்கு பாடுபடுறார். இப்படி குர்ஆனுடைய ஹிதுமத்திலே அவர் இரவு பகலாக நேரத்தை காலத்தை கழிச்சு கொண்டிருக்கிறார். நன்மையான காரியத்திலே அவருடைய நேரம் கழியுது. இந்த மனிதன் பொறாமைக்குரிய மனிதன். இரண்டாவது மனிதர் யார் என்றா வரஜுலுன் ஆதாஹுல்லாஹு மாலா. அடுத்தவர் யார் என்றா அல்லாஹ் அவருக்கு வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், நிறைய சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறான், பணக்காரராயிருக்கிறார். அந்த மனிதர் இரவு பகலாக அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களுக்கு தேடி 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 செலவழிச்சு கொண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவரும் பொறாமைக்குரிய ஒரு மனிதர். மேலான கண்ணியமான சகோதரர்களே, ஆடம்பரமா வாழ்றதுக்கு, ஊருக்கு உலகத்துக்கு காட்டுறதுக்கு, மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு, பெருமை அடிக்கிறதுக்கு செய்யக்கூடிய அவ்வளவு செயலும் பாவமாக, அதுக்காக செலவழிக்கக்கூடிய அவ்வளவு பணமும் பாவமாகத்தான் கருதப்படும். அதுக்கு நன்மையே இல்லை. எங்கட இன்றைக்கு அல்லாஹ் எங்களை எல்லாரையும் மன்னிக்கணும். கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வர வர நாங்க நாளுக்கு நாள் ஆடம்பரத்துக்கு பழவி கொண்டு போறோம். எங்களோட சாப்பாட்டுல, எங்களோட ஒவ்வொரு ஃபங்க்ஷன்கள், அந்த ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு புதிய புதிய பெயர்களை வச்சுக்கொண்டு, பெண்கள் ஆண்கள் பொதுவான அமைப்புல. மேலான சகோதரர்களே, ரமலானுடைய காலமும் கூட அமல் இபாதத்துல ஈடுபட வேண்டிய காலங்கள் எங்கெங்கேயோ கழியுது. வெளியிறங்கி நான் விளங்குது. நான் இப்ப வரக்குள்ளையும் கண்டேன், எவ்வளவு ஆண்கள் எவ்வளவு பெண்கள் சுப்ஹானல்லாஹ் அமல் இபாதத்துல ஈடுபட வேண்டிய நேர காலங்கள். இஃப்தார்கள் என்றாலும் கூட அதையும் நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். இஃப்தார் வைக்கிறதுனால நன்மை கிடைக்கிறதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். என்ன ஒரு நோம்பாளிய நோம்பு திறக்க வச்சா அவரோட பாவத்தெல்லாம் மன்னிக்கிறான் என்றார். அப்ப அதுல நாங்க பார்க்கணும், நாங்க யார நோம்பு திறக்க வைக்கிறோம். ஏன கருத்து என்னண்டா, யாருக்கு நோம்பு திறக்க கஷ்டமா இருக்குதோ, அதுக்குள்ள வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்களோ, பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, எங்களோட நாட்டுல பரக்கத்தா இருக்கிறாங்க. அப்படியா கொண்டவங்களுக்கு நோம்பு திறக்கிறதுக்குள்ள ஏற்பாடை செஞ்ச வேண்டாம், நன்மை கிடைக்கும். இது நாங்க இஃப்தாருக்கு அழைச்சி சாப்பிட்டுட்டு போக்கல சொல்றாங்க, அநியாயம் வந்தது, இதை விட நல்லா எங்கட வீட்டுல இருந்துச்சு அப்பா, எங்கட வீட்டுல நல்ல எங்களுக்கு ஏத்தமா எல்லாம் இருந்துச்சு, அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து நாங்க வீணாக்கிட்டு போறோம் இந்த மாதிரி பேசிக்கொள்ளக்கூடிய செய்திகள் காதுகளுக்கு விழுது. அடுத்தது நோம்பு திறந்த உடனே நோம்பு திறக்கிறதுக்கு முன்னால துவா கபூலாவுற நேரம் அது. அப்ப அதுக்குள்ள ஏற்பாடுகள் இருந்தா நல்ல விஷயம், அப்படி இல்லைன்னா அது கவலையான விஷயம். தனியே இருந்தா இவர் துவால ஈடுபடுவார். இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து துவாவும் இல்லை, அன்னைக்கு அவங்களோட இவங்களோட உருபலாய கழுவி கொண்டு இருந்தா இந்த அமல்ட நன்மையும் இல்லாம போகுது. நோம்பு சில உலமாக்களோட கருத்துப்படி, அதாவது நோம்பு பிடிச்சு கொண்டு ரீபத் பேசினா நோம்பு முறிஞ்சிருது. அத கருத்து அந்த நன்மை பலன் கிடைக்காம போகுது. ஏன்னா ரீபத் புறம் பேசுறதுக்குதே இறைச்சி தின்றதாகத்தான் குர்ஆன்ல சொல்லப்பட்டு, மையத்துடைய இறைச்சி தின்றது என்று தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஐஹிப்பு அஹதுக்கும் ஐயகுல லஹ்மா அஹீஹி மைதா ஃபகரிஹ்துமூ. நீங்க உங்களோட சகோதரருடைய மையத்துடைய இறைச்ச சாப்பிட விருப்பமா என்று கேட்கிறார். நபியுடைய காலத்துல 2 பெண்கள் அவங்க புறம் பேசினாங்க, ரசூலுல்லாஹ் வாந்தி எடுக்க வச்சாங்க, இறைச்சி துண்டுகள் வந்தது. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க யாரையோ பத்தி புறம் பேசிருக்கீங்க, அதனாலதான் இது வெளியே வாந்தி சத்தி எடுக்கிறீங்க, இறைச்சி துண்டு வரும். அப்ப அத அல்லாஹ்க்கு ஏலாமை இல்லை அப்படின்னு செஞ்சு காட்டேன், உண்மையை ஹகீகத்தை வெளிப்படுத்தேன். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அது முடிஞ்சத்தோட சிலவங்களோட வளமைகள் லைட்டா நோம்ப திறந்துட்டா தான் நிம்மதியா தராவி அது இதெல்லாம் செய்யலும் தொலையலும். கூட குறைய அங்க சாப்பாடை வச்சு அந்த சாப்பாடை தின்னாட்டி அது ஒரு பெரிய குறை, அவங்க என்ன சரி நினைச்சு கொள்வாங்களோ என்று இவர் சாப்பிட்டு அன்றைய நாள் அமல்லையும் முன்பின் ஏற்படும். பார்க்கக்கூடிய விஷயங்கள் பிராக்டிக்கல்ல உள்ள விஷயத்தை தான் நான் சொல்றேன். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்க அடிக்கடி சாப்பாடு போடுறது, குடும்பங்கள் சந்திச்சு கொள்றது, கூட்டாளிமார்கள் சந்திச்சு கொள்றது, எங்களுக்குள்ள பேசி கதைச்சு கொள்றது, சிரிச்சு கதைச்சு பேசுறது எல்லாம் நன்மையான காரியங்கள், அதெல்லாம் நன்மைகள் தான், தவறுன்னு சொல்ல இல்லை. ஆனா இந்த இபாதத்துடைய மாதத்துல நாங்க செய்யக்கூடிய அந்த வேலையால எங்களுக்கு நன்மை கிடைக்குமா அல்லது வேற என்ன சரியா என்று யோசிக்க வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்த இந்த பொறுமதியான காலம் சுருக்கமான காலம் தான், நீண்ட காலம் அல்ல.
இது எங்கட ஆகிரத்தை தயாரிக்கிறதுக்கு தந்த காலம். இதை விட ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கூட கூட்டி தரமாட்டேன் என்று குர்ஆன்ல சொல்லிட்டார். நேரம் முடிய கொள்ள வந்து கொண்டு எங்கள்கிட்ட கெஞ்சாதீங்க. தந்த நேரத்தை எல்லாம் வீணாக்கி இந்த துனியாவுக்கு செலவழிச்சு இந்த துனியாவை கண்டு மயங்கி இதுக்கு உள்ளத்தை பறி கொடுத்து நேரங்களை வீணாக்கிட்டு சக்கராத்துல உங்களுக்கு ஆகிரம் விளங்கும். சக்கராத்துடைய நேரத்துல போற இடம் காட்டப்படும். அந்த நேரத்துல தடமாறி வேலை இல்லை, கெஞ்சி மண்டாடி வேலை இல்லை, என்னத்தை சொல்லியும் வேலை இல்லை. இங்கேயும் தான் அங்கேயும் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனிஹி வஸாஹிபதிஹி வஅஹீஹி வஃஸிலதிஹி அல்லதி துவிஹி வமன் ஃபில் அர்தி ஜமீஅன் ثم ينجيه كلا كلا إنها لظى نزاعة للشوى تدعو من أدبر وتولى. ஒத்தன் மாற்றமாக அவன் நேர காலத்தை செலவழிச்சு அல்லாஹ்க்கு மாற்றமா வாழ்ந்துட்டு ஆகிரத்துக்குள்ள தயாரிப்பு இல்லாம போயிட்டானேடா, அவனுக்கு நரகம் முடிவு செய்யப்படும். அவனுக்கு நரகம் கண்ணுக்கு விளங்கி கொண்டிருக்கும். இவன் நரகத்துல இந்த அவனை தப்ப வச்சு கொள்றதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவன் சொல்லுவான் அல்லது அவன் விரும்புவான், யா அல்லாஹ் என்னைய நரகத்துல போடுறதுக்கு பதிலாக என்ன புள்ளையில நரகத்துல போடு, என்ன மனைவிய நரகத்துல போடு, என்ன கூட பிறந்த சகோதரரை நரகத்துல போடு, என்ன முழு குடும்பத்தையும் நரகத்துல போடு, என்ன நெருக்கமான குடும்பத்தார்கள் அவங்களையும் நரகத்துல போட்டு வமன் ஃபில் அர்தி ஜமீஆ உலகத்துல இருக்கிற அவ்வளவு பேரையும் நரகத்துக்கு தள்ளி என்னைய நரகத்திலிருந்து தப்பவை. சும்மையுஞ்சி என்னைய நான் தப்போணும். இன்னைக்கு என்ன பொண்டாட்டி நரகம் போறதும் பிரச்சனை இல்லை, பிள்ளைகள் போறதும் பிரச்சனை இல்லை, கூட பிறந்தவங்க போறதும் பிரச்சனை இல்லை, குடும்பம் நரகம் போறதும் பிரச்சனை இல்லை, முழு உலகமே நரகம் போகட்டும், ஆனா எனக்கு நரகத்துக்கு போவேன். இது கியாமத்துல சொல்லக்கூடிய விஷயத்த அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொன்னா அதெல்லாம் நடக்காது. இங்க எவனையாவது கொண்டுட்டு எவனையாவது காட்டி கொடுக்கலும், ஜராவைய கொடுத்து சம்திங் கொடுத்து எவனையாவது பிடிச்சு கிடிச்சு எல்லாம் சட்ட திட்டங்கள் எல்லாம் குழப்பி அடிச்சு எல்லா வேலையும் இங்க எல்லா கேமும் இங்க கொடுக்கலும். அல்லாஹ் ஏன் சொல்றான்னா, துனியால கொடுத்த அந்த செஞ்ச வேலையில அந்த சிந்தனையோட இங்க வந்துடாதீங்க. நீங்க அங்க செஞ்ச தில்லு முள்ளு வேலை இங்க செய்யல. இங்க وَأَلَّيْسَ لِلْإِنسَانِ إِلَّا مَا سَعَى وَأَنَّ سَعْيَهُ سَوْفَ يُرَى ثُمَّ يُجْزَاهُ الْجَزَاءَ الْأَوْفَى. ஒவ்வொரு மனிதனும் ஆணும் தான் பெண்ணும் தான் அவங்க செய்யக்கூடிய நன்மை தீமைகள் பதிவு செஞ்சு பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கு. அதை உங்களோட கியாமத்துல நீங்க கண்ணால பாப்பீங்க. இப்ப உங்களோட கண்ணுக்கு விளங்குது இல்ல. இப்ப என்ன நன்மை கூடையா பாவம் கூடையா? நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன் கூட குறைய நன்மை செஞ்சிருக்கிறேன். அட்டோலைய கையில தரக்குள்ளத்தான் விளங்கும். சில பிள்ளைகள் எக்ஸாம் எழுதிட்டு வந்து சொல்றாங்க, நான் என்ன 100% பாஸ் என்றார். அவரு பாஸ் ஃபெயில அவரு இப்ப சும்மா எழுதினத்தை வச்சு முடிவு செய்ய இயலாது. ரிப்போர்ட் கையில கிடைக்க கொள்ள முடிவு காட்டப்படக்கொள்ளத்தான் சொல்லப்படக்கொள்ளத்தான் விளங்கும் பாஸா ஃபெயில் ஆயி. எனவே ஒவ்வொருத்தர செயலேட்டையும் கையில கொடுத்து இக்ரா கிதாபக கஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா. இந்தாங்க உங்களோட பட்டோலை, வாழ்ந்த காலத்தில் உள்ளதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது, வாழ்ந்த காலத்துல செஞ்சதை எல்லாம் இதுல இருக்கு, வாசி பாருங்க, நீங்களே முடிவெடுங்க. யாரும் உங்களுக்கு முடிவு சொல்ல தேவையில்லை, நீங்களே பார்த்து முடிவு செஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சுப்ஹானல்லாஹ். فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ فِي جَنَّةٍ عَالِيَةٍ قُطُوفُهَا دَانِيَةٌ كُلُوا وَاشْرَبُوا هَنِيئًا بِمَا أَسْلَفْتُمْ ஃபில் அய்யாமில் ஹாலியா. யாருடைய பட்டோல சேலேடு வலது கையில கொடுக்கப்படுவதோ, ரைட் ஹேண்ட்ல கொடுக்கப்படுவதோ, அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். கொடுக்கப்படுறதுக்கு முன்னால அவ்வளவு பேரும் பயந்து கொண்டிருப்பாங்களாம். என்ற முடிவு என்னவாகுதோ, என்ற வலது கையில கிடைக்குமா இடது கையில கிடைக்குமா, நபிமார்களும் பயந்து கொண்டிருப்பாங்க முடிவுகள் செய்யறதுக்கு முன்னால. அந்த நாள் அப்படியா கொஞ்ச நாளாக இருக்கும். மேலான கண்ணியமான சகோதரர்களே,
யாருக்காவது வலது கையில கிடைச்சா அவங்களுக்கு எப்படி சந்தோஷம். அவங்க எல்லோருக்கும் காட்டி காட்டி சொல்லுவாங்களாம், எனக்கு வலது கையில கிடைச்சிட்டு நான் சொர்க்கம் போறேன் பாருங்க வாசிங்க என்று மற்றவங்களுக்கு எல்லாம் காட்டி காட்டி சொல்லுவார். அவர் மேலும் சொல்லுவார், நான் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல எனக்கு உறுதியான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஆகிரத்தை பத்தி உறுதியான நம்பிக்கை இருந்துச்சு. நான் அந்த நம்பிக்கையோட தான் அமல் செஞ்சேன். நான் ஆகிரத்துக்காக அமல் செஞ்சேன், யாரையும் சந்தோஷப்படுத்த அமல் செய்ய இல்லை. இந்த நாளுடைய சந்திப்பு எனக்கு நிச்சயமா இருக்குது, நான் தயாரிப்பு செய்யணும் என்ற அந்த சிந்தனையோட தான் நான் முயற்சிகள் ஈடுபட்டேன். நான் செஞ்ச முயற்சி ஒன்று வீணா போக இல்லை. அல்லாஹ் சொல்ல அவர் சந்தோஷமா வாழ்வார். ஈஷா ராதியா அங்க பழங்கள், அதை குறிப்பிட்டு சொல்றேன், அங்க உள்ள பழங்கள் கிட்டடியில் இருக்கும். மரத்துல வேர் மேல இருக்கும், பழங்கள் கீழே இருக்கும். துனியாவுக்கு மாத்தம். வேர் தங்கமாயிருந்தா கொப்புகள் கிளைகள் வெள்ளியா இருக்கும், வேர் வெள்ளியா இருந்தா கொப்புகள் கிளைகள் தங்கமாக இருக்கும். மேலான கண்ணியமான சகோதரர், சாப்பிட நினைச்சா வாய்க்கிட்ட வந்துடும். அப்படிதான் குர்ஆன்ல சொல்றார், கொப்போட வாய்க்கிட்ட அந்த பழங்கள் வந்துடும். பிச்ச உடனே அங்கனுக்கு ஒன்று இன்னொன்று உருவாகிடும். நான் மக்தூவான்னு சொல்றேன், சொல்லப்படும். குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா. அய்யாமுல் ஹாலியா என்றது உலக வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள், செஞ்ச அமல்கள், செஞ்ச தியாகங்கள், அதுக்கு பதிலா தான் தந்திக்கிறோம். நல்லா சாப்பிடுங்க, குடியுங்க, நல்லா அனுபவிங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருடைய அம்மா மனூதிய கிதாபஹு பிஷிமாலி ஃபயகூல் யா லைதனி லமுத கிதாபியா. இடது கையில மட்டும் பட்டோல கொடுக்கப்பட்டா அந்த மனுஷன் சொல்லுவானாம், இது கிடைக்காமலே இருந்தா நல்லா இருந்திருக்கு, இது நடக்காமலே இருந்திருந்தா நல்லா இருக்குது. வலம் அத்ரி மா ஹிசாபியா. எனக்கு கேள்வி கணக்கேண்டா என்னன்னு தெரியலையே, அதுக்குள்ள தயாரிப்புகளை நான் செஞ்சு கொள்ள இல்லையே. நான் மௌத்தாவினத்தோட என்னை அடக்கினாங்களே, நான் மண்ணோட மண்ணாவே போய்த்திருந்தா நல்லா இருந்திருக்கு. இந்த உடல் ஆரம்பத்துல அடக்கினா உடல் மண்ணோட மண்ணா போகுது, ரூஹுக்கு முடிவு இல்லை, ரூஹுக்கு மௌத்து இல்லை. உருதுல சொல்றது மௌத்தாவினவங்களுக்கு இன்திகால் ஹோகயா. இன்திகால் ஹோகயா என்றா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது. துனியால இருந்தவர் ஆக்கிரத்துக்கு போறார். ரூஹு வந்து அது அது இந்த உடல் மண்ணால தயாரானது, உடல் தாயுடைய வயிற்றுல தயாரிக்கப்பட்டது. இல்லாமல் இருந்த உடல் அது மண்ணால தான் தயாரானது, அது மண்ணுக்கே அது சாப்பாடா போயிடும். ஒரு பெரியார் சொல்றார், யப்னத் துராபி வ மஅகூலத் துராபி கதா அக்ஸிர் ஃபஇன்னக மஅகூலுன் வ மஷ்ரூபு. மண்ணால படைக்கப்பட்டவனே, மண்ணுடைய அடியானே, மண்ணுடைய மகனே, யப்னத் துராப், மண்ணாலே சாப்பிடப்படக்கூடியவனே, உண்ட துனியாட கவலைய குறைச்சுக்கோ. ஏனென்றா உண்ட உடல்ல இருக்கிற இறைச்சி, இந்த சதைகளை மண் சாப்பிட்டு விடும். உண்ட உடல்ல இருக்கிற ரத்தத்தை மண் உறிஞ்சி எடுத்துரும். அதனால துனியாட கவலையை குறைச்சுக்கோ என்று பெரியார் சொல்றார். அதனால அந்த மனிதர் சொல்லுவார், இடது கையில பட்டோலை கொடுக்கப்பட்டவர், யாலை தஹா கானத்தில் காதியா. நான் அப்படியே இல்லாமே போயிட்டு இருந்தா நல்லா இருக்கு. எழுப்பாட்டப்பட்டு கேள்வி கணக்கு கேட்டு நன்மை தீமை நிறுத்து, கடைசியா நரகம் போற முடிவா என்ன முடிவு? இதெல்லாம் நடக்காம இருந்தா நல்லா இருக்கு. மா அகுனா அன்னி மாலியா. நான் உலகத்துல சல்லியால எல்லாம் செய்யணும். சல்லி இருந்தா ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை, சல்லி தான் தேவை. எவன்ட பௌத்ல அடிச்சாலும் பரவாயில்ல, எவனுக்கு அநியாயம் செஞ்சாலும் பரவாயில்ல, எந்த மோசடியை செஞ்சாலும் பரவாயில்ல, எந்த ஆளை கொண்டாலும் பரவாயில்ல, சல்லி தான் ஓடும். சிலவங்களோட நோக்கமே சல்லி தான். அல்லாஹ் பாதுகாக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தைஸ் அப்துல் தீனார் வ அப்துல் திர்ஹம். தீனார் திர்ஹத்துடைய அடிமை நாசம் அடைந்து விட்டான். பணம் என்றது மேலான சொல்ல, இப்ப இருக்கிற பணங்கள் எல்லாம் பேப்பர் தானே, பேப்பர். இது மெஷின்ல போட்டு அச்சடிச்சு எடுக்கிறாங்க. இந்த பேப்பர்களால எங்கட பிரச்சனையை முடிக்கவே இல்லாது. என்ன பிரச்சனை வருது அல்லாஹ் கிட்ட இது. இந்த சல்லி முறையில்லாத சல்லியா இருந்தா, முறை கெட்ட சல்லியா இருந்தா,
அநியாயம், மோசடி, மாற்றமா சம்பாதிக்கப்பட்ட பணமா இருந்தா அந்த பணத்துக்கு ஒவ்வொரு பணத்துக்கு பின்னாலே சோதனை இருக்கு, தண்டனைகள் இருக்கு, நோய்கள் இருக்கு, பல பிரச்சனைகள் மறைஞ்சிருக்கு. ஹராமான முறையில்லாத ஒவ்வொரு பணத்துக்கு பின்னாலேயும் பல பிரச்சனைகள் மறைஞ்சிருக்கு. இவருக்கு தாள் மட்டும்தான் கண்ணுக்கு விளங்குது, இவருக்கு சல்லித்தான் விளங்குது, இவருக்கு விளங்குது இல்ல இதுக்கு பின்னால இருக்கிற பிரச்சனை. அநாதைகளோட சொத்துக்கள், மக்களோட காணி பூமி பிடிக்கிறது, மக்களோட கடைகளை சொந்தமாக்குறது, வழக்கு பேசி வெத்தேலும். அதுதான் வழி நிறைய இருக்குது. இன்றைக்கு எங்க நல்ல தீர்ப்பு கிடைக்கணுமோ அங்கேயும் நல்ல தீர்ப்பு கிடைக்குது இல்லை. அதுக்கு எல்லாம் ஹாலாத்துகள் நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இல்லை நினைக்கிறேன். சில விஷயங்களை பேசிக்கொள்ளவும் இயலாத ஒரு இக்கட்டான நிலைமை. ஹக்க எடுத்து சொல்லியே ஆகணும். அதனால வேண்டிய கேமுக்குள்ள ஏற்பாடு இருக்கு. எங்கட பாசையில சொல்றேன், சல்லி கொடுத்தா வேண்டிய வேலையை செய்யல, ஆளையும் கொண்டுட்டு வந்துருவாங்க. மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களும் கட்டாயம் கவனமா இருக்கணும். என்ன மாப்பிள்ள சம்பாதிச்சு கொண்டாந்து தாராரு, தின்ன குடிக்க உடுக்க எல்லாம் பறக்கத்தா தாராரு, இவர சம்பாதிப்பு எப்படி இருக்கின்றத ஒவ்வொரு பெண்ணும் கொஞ்சம் யோசிக்கும். அதை பத்தி கொஞ்சம் கேட்கணும், விசாரிக்கணும். அது ஹலாலா ஹராமா அவங்களும் கவனமாவே இருக்கணும். இந்த விஷயத்த சும்மா வாயை பத்தி கொண்டு இருந்து சரி வராது. அதனால ஏனென்றா எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட போறோம். எனவே மேலான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா ظلمًا إنما يأكلون في بطونهم نارا وسيصلون سعيرا. அநாதைகளோட சொத்துக்களை அநியாயமா யாரு சாப்பிடுறாங்களோ அவங்க நெருப்பத்தான் சாப்பிடுறாங்களா. அல்லாஹ் சொல்றான், நெருப்ப சாப்பிடுறாங்க, அவங்க நரகத்துக்கு போவாங்களாம். வஸயஸ்லௌன சஈரா, நேரடியாவே சொல்றான் அல்லாஹ். இதுக்கு தஃப்சீர் எல்லாம் தேவையில்லை, தர்ஜுமாவே டைரக்டா எங்களுக்கு விளங்குது. நரகத்துக்கு போயிட்டுவாங்க. பார்ட்னர்ஷிப்ல வியாபாரம் செய்யறார், திடீரென்று பார்ட்னர் மௌத்தா போயிட்டார். இப்பதான் மௌத்து இந்த நிப்படத்திலே விழுந்து மௌத்தாவுறாங்களே, எதிர்பார்க்காத மௌத்துகள் தானே. அப்ப இவர்த கொடுக்கல் வாங்கல் எல்லாம் எனக்கு தான் தெரியும். என் பார்ட்னர் அவர் யாருக்கும் தெரியாது. நான் மிச்சம் அல்லாஹ்வை பயந்து மிக பேணுதலாக நடந்து கொள்ளும். ஏனென்றா இப்ப அவருடைய சல்லி எனக்கிட்ட இருக்கிற இந்த பணங்கள் இது இப்ப அநாதைகள் விதவையுடைய பணம் ஆயிடுச்சு. அநாத விதவையுடைய சொத்து. இப்ப மிச்சம் கவனமா இருக்கும். அணு அளவும் என் பணத்துல எதுவும் அவருடைய பணத்தை எனக்கு கலந்துடக்கூடாது. என்டையில இருந்து கொஞ்சம் கூட போனதுக்கு பரவாயில்ல, அதுக்கு அல்லாஹ் நன்மை தருவான், பரக்கத் செய்வான். அவங்களோட எதுவும் எங்களுக்கு கலந்துடக்கூடாது. இந்த விஷயத்துல ஏண்டா பார்ட்னர்ஷிப்ல பலர்களும் பிசினஸ்கள் வியாபாரங்கள் செய்யறோம், திடீரென்று மௌத்தா போறாங்க. அப்ப அந்த விஷயத்துல யாருக்கும் கணக்கு வழக்கு கொடுக்கல் வாங்கல், இன்னைக்கு எங்கட கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒரு முறையே இல்லை. இன்றைக்கு ஏமாத்துற கூட்டம் தான் அதிகம் வைக்கிறான். அந்த கொடுக்கல் வாங்கல் செய்யறதுக்கு முந்தியுள்ள சட்ட திட்டங்கள் முறையாக சாட்சிகளை வச்சு எழுத்து மூலமாக முறையா பேசி கதைச்சு செய்யறதும் இல்லை. இவர் அவரை நம்பினாராம், அவர் இவரை நம்பினாராம். உங்களே தான் எங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, என்னத்துக்கு அப்பா எழுதணும், என்னத்துக்கு சாக்கிய ஒன்றும் தேவையில்லை, 100க்கு 100 உங்களே நான் நம்புறேன். நம்பினதுதான் மண்ணை கூட்டிட்டு போறாங்க. மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, சிலவங்களுக்கு அல்லாஹ் சில திறமைகளை கொடுத்திருக்கிறான். பேச்சு திறமை பயங்கரம். அது அவங்களோட பேச்சுல சூனியம் இருக்கின்ற ஹதீஸ்ல வந்து சிலவங்களோட பேச்சுல சூனியம் இருக்கு, சிலவங்களோட பேச்சுகள் பயான்கள்லையும் சூனியம் இருக்கு. சூனியம் என்ன அவரங்க சூனியத்தை போட்டு செஞ்சு இல்ல, பேச்சு அவ்வளவு கவர்ச்சியானது. மக்கள் ஏமாந்துடுவாங்க அவங்களோட பேச்சை கேட்டு. சிலவங்க அதுக்கெண்டே பிளான் பண்ணி திட்டமிட்டு அந்த வேலைகளை செய்யறான். மேலான கண்ணியமான சோழ எல்லா வேலையும் செய்யலும், இந்த செய்யற அவ்வளவு வேலைக்கும் அங்க ரிட்டர்ன் கிடைக்கும். அதனால தான் குர்ஆன்ல வைலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதா தாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன் வ இதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுக்ஸிரூன் அலா யظنு உலாயிக அன்னஹும் மப்ஊஸூன். அளவேல நிறுவேல, அளந்து கொடுக்கிறது நிறுத்த கொடுக்கிறத எடுக்கிறதுல மோசடி செய்யறாங்களே அவங்களுக்கு நரகம் உண்டாகட்டும் என்று சொல்றாங்க. அவங்க எடுக்கக்குள்ள நிரப்பமா எடுக்கிறாங்க,
மக்கியவங்களுக்கு அளந்து நிறுத்து கொடுக்க கொல மோசடி செய்யறாங்க. இது அளந்து கொடுக்கிறது நிறுத்து கொடுக்கறதுக்கு மட்டுமுள்ள ஆயத்து அல்ல. எல்லா கொடுக்கல் வாங்கல், இந்த டிரான்சாக்சன் எல்லாம் இதுக்குள்ள அடங்குது. எல்லா வியாபாரத்துல உள்ள தில்லு முள்ளும் இதுக்குள்ள அடங்குது, மோசடிகளும் இதுக்குள்ள அடங்குது. ஒவ்வொன்றுக்கு அல்லாஹ் விளக்கம் சொன்னா குர்ஆன் 30 ஜுசு இல்ல 1000 ஜுசு ஆவி கொண்டு போக லொரித்தான் பிடிக்கும். அதனால முஜ்மலாக சுருக்கமாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், ரசூலுல்லாஹ் விளக்கமா சொல்லியிருக்கிறார். ருக்கு செய்யுங்கன்னு தான் சொல்லியிருக்கி. ருக்குக்கு இவ்வளவு குனியணும் என்று குர்ஆன்ல இல்லை. ருக்குல கையை இப்படித்தான் வைக்கணும் என்று குர்ஆன்ல இல்லை. களவெடுத்தா கையை வெட்டுங்கன்னு தான் வந்திருக்கு. சந்தலைந்து வெற்றதா, முட்டு கையோட வெற்றதா, கிரண்டை கையோட வெற்றதா, அது ஹதீஸ் குர்ஆன்ல இல்லை. களவுடைய பொறுமதி குர்ஆன்ல இல்லை. 2 ரூபா களவெடுத்தாலும் கையை வெட்டினா எல்லாரும் கை இல்லாம தான் கொண்டாங்க. அதனால களவுடைய அளவும் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. எங்க இருந்து கையை வெட்டணும் அதுவும் ஹதீஸ்ல தான் வந்திருக்கு. எனவே மேலான சகோதரர்களே, இது எல்லா வகையான கொடுக்கல் வாங்கல்ல உள்ள மோசடிகளும் இந்த ஆயத்துக்குள்ள அடங்குது. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறானே, இவங்க இப்படி நடந்து கொள்றாங்களே, இவங்களுக்கு அலா யதுன்னு உலாயிக் அன்னஹும் மபூஸூன், இவங்க என்ன மௌத்தாவினத்தோட மண்ணோட மண்ணா போவாங்கன்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்களா? இவங்க எழுப்பாட்டப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா? எழுப்பாட்டப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா? அந்த யோசனை இல்லையா இவங்களுக்கு? ஆகிரத்தை பத்தி கியாமத்தை பத்தி யோசனை இல்லையா? இவங்க ஈமான் இல்லாதவங்களா? அல்லாஹ் ஆகிரத்தை நம்பாதவங்களா? சுப்ஹான் அல்லாஹ், எப்படி கேள்வி அல்லாஹ் கேட்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. எங்களுக்கு தேவை துப்புரவான பணம். கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கொஞ்சத்துல அல்லாஹ் பரக்கத் செய்வான். எங்களுக்கு துப்புரவு இல்லாத அதிகம் தேவையே இல்லை. அதுல அல்லாஹ்வோட உதவி இல்லை, அதுல சோதனை தான் இருக்கு. மக்களோட ஹக்குகளோட விஷயத்துல மிக கவனம் செலுத்தணும். இபாதத்தை விட கூட கவனம் செலுத்தணும். அதுல தான் ஜக்காத்துகள் என்றாலும், ஜக்காத் கடமையானவங்க சரியான முறையில அந்த உரிய காலம் வருஷம் பூர்த்தியாகிறதுக்கு முந்தையே எல்லா கணக்கு வழக்கு ஸ்டாக்கு எல்லாத்தையும் பார்க்க தெரியலன்னா சரியான ஆட்கள்கிட்ட போயிட்டு சொல்லுங்க, எனக்கிட்ட இவ்வளவு. அது சொல்லவும் பயமே ஆட்களுக்கு. எங்கட ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவங்களா இருக்கணும். ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய நம்பிக்கையானவங்கள்ட்ட ஏண்ட சொத்துக்கள்ல எப்படி ஜக்காத் கடமை என்று எல்லா விஷயத்தையும் அவருக்கு முன் வைக்கணும். அது எல்லாத்தையும் பார்த்து அவங்க சொல்லணும், உங்களுக்கு இவ்வளவு ஜக்காத் கடமை ஆகும். காணிகளை வாங்கி போட்டிருக்கிறாங்க வியாபார நோக்கத்தோட, அந்த காணிகளுக்கு ஜக்காத் கணக்கு பார்க்கத்தானே ஓணும். வியாபார நோக்கத்தோட என்ன வாகனம் வாங்கி போட்டிருந்தாலும், காணி வாங்கி போட்டிருந்தாலும், ஊடொண்ட வாங்கி வச்சிருக்கிறார், நல்ல விலை வந்தா விற்கிறதுக்கு எல்லாம் பார்க்கணும். வியாபார நோக்கத்தோடு தேவைக்கு எடுத்திருக்கிறார், 1 2 3 பிரச்சனை இல்லை, ஜக்காத் இல்லாது. ஒருத்தர் 3 வாகனம் பாவிக்கிறார், அது ஒரு நாளைக்கு சனிக்கிழமைக்கு 1 ஓட்டுவார், ஞாயிற்றுக்கிழமைக்கு 1 ஓட்டுவார், திங்கக்கிழமைக்கு 1 ஓட்டுவார், பிரச்சனை இல்லை. அவரை தேவைக்கு வச்சிருக்கிறார், அது அவருடைய இஷ்டம், அதுக்கு ஜக்காத் இல்லை. வியாபார நோக்கத்தோட வாங்கப்பட்டது எல்லாத்துக்கும் ஜக்காத். எனவே கண்ணியமான சொல்லி அதை இன்றைக்கு என்ன அதோட வேல்யூ எவ்வளவு, பொறுமதி எவ்வளவு என்று பார்த்து அதையும் ஜக்காத்ல சேர்க்கணும். அப்படி பார்த்தா எங்கட எத்தனையோ பேர்ட ஜக்காத்துகள் பெரிய கணக்குகள் வரும். சிலவங்க ஒளிச்சு மறைச்சு அவரு சும்மா அவரே பார்த்து நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நான் பரக்கத்தா கொடுத்திருக்கிறேன் என்றாங்க. யூகிச்சு கொடுக்கல, சும்மா யோசிச்சு கணக்கு பார்க்கவே ஒண்ணும் ஜக்காத்துல. ஏன்னா அது ஏழை எளியவருடைய ஹக்கு. 8 கூட்டம் சொல்லியிருக்கிறான், அதுல 4 கூட்டம் இப்ப இருக்கிறாங்க. ஃபகீர், மிஸ்கீன், கடனாளி, இஸ்லாத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறவங்க, வர தயாரா இருக்கிறவங்க, அவங்களும் ஜக்காத்துக்கு உட்பட்டவங்க. அப்போ ஒருத்தர ஜக்காத்த குறையாம ஒரு 4 கூட்டத்துக்கு பிரிக்கணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கருத்துப்படி பங்கா பிரிச்சு கொடுக்கிறது வாஜிப். பிரிச்சு போகணும், பிரிஞ்சு போகணும். அது 4 லட்சம் ஜக்காத் கடமைன்னா இந்த 4 பேருக்கு 1 லட்சம் போகணும். மேலான கண்ணியமான சவர்களே, இஸ்லாத்துக்கு வந்தவங்களோட ஜக்காத் அது நீங்களே தகுதியானவங்களை தேடி பார்த்து அலசி ஆராய்ச்சி கொடுத்தா நல்ல விஷயம். அப்படி இல்லைன்னா நிதா பவுண்டேஷன் அதுக்கு தயாராயிருக்கு. முழு ஸ்ரீலங்காலையும் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்களோட தொடர்புகள் மாஷா அல்லாஹ் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் 1000க்கு மேற்பட்டவங்க அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. வார மக்களை எடுக்கிறதல்ல கெட்டுத்தனம், வந்தவங்களை பாதுகாக்கிறது தான் முக்கியம். அவங்க தீன்ல இஸ்திகாமத்தா இருக்கிறதுக்குள்ள ஏற்பாடு செய்யப்படணும். இஸ்லாமிய சூழலை உருவாக்கி கொடுக்கணும். அவங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கணும்.
அவங்க பிச்சை வாங்கி கொண்டு திரியிற கூட்டத்துல ஆகக்கூடாது. அவங்க தனி கால்ல நின்று 4 பணத்தை சம்பாதிக்கக்கூடியவங்களை அவங்கள ஆக்கணும். குர்ஆன் ஹதீஸ் அவங்களுக்கு விளங்கப்படுத்தி இஸ்லாம் இதைத்தான் சொல்லுது. ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட உதவி கேட்டார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வீட்டுல என்ன சாமான் இருக்கு? அவர் சொன்னார், வீட்டுல ஒரு விரிப்பும் ஒரு கோப்பையும் இருக்கின்றார், எடுத்துக்கொண்டு வாங்க. முழு வீட்டு சாமானமே அவ்வளவுதான். அதை கொண்டு வந்ததோட கேட்டாங்க, இதை யாரு சல்லி கொடுத்து வாங்க தயார்? ஒருத்தர் சொன்னார் 1 திர்ஹம். இன்னொருத்தர் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இதை விட கூட 2 திர்ஹம். 2 திர்ஹம் எடுத்து ஒண்ட வீட்டு செலவுக்கு கையில கொடுத்தாங்க. அடுத்த திர்ஹத்தை எடுத்து ஒரு கோடாலிய வாங்கி கொண்டு வாங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு புதிய ஏற்பாடு செஞ்சு கொடுத்து, ஒரு கிழமைக்கு 2 கிழமைக்கு இந்த பக்கம் வரக்கூடாதுன்னா இதைத்தான் செய்ய வேண்டிய வேலை. இந்த எடுக்கிற கூட்டம் எடுத்துக்கொண்டே தான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு வருமானத்துக்கு வழிகள் ஜகாத்துல முக்கியமான ஒரு நோக்கம் அது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, இந்த விஷயங்கள், இந்த ஜகாத் கடமையான ஒருவர் அப்ப தலநோம்புல தான் ஜகாத் கொடுக்கிறேன்டா, ஏண்டா எனக்கு 10 லட்சம் ஜகாத் கடமையா இருந்தா அந்த 10 லட்சம் தலநோம்போட ஏண்ட பணம் இல்ல, ஏழை எளியோருடைய ஹக்கு. அதே இல்லை, அதை வச்சு ரோல் அடிக்கல, ஹராத்த சம்பாதிக்கிறார். அப்படி பார்த்தா செக் தான் இருக்கு, கேஷ் இல்ல. ஜகாத் வந்து நேத்து கடமையாக்க இல்லை, அதை ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் தானே. வருஷம் பூர்த்தியா ஒருத்தரை கொடுக்கும், அதுக்கு நேரத்தோட பிளான் பண்ணணும், நேரத்தோட திட்டமிடணும், உரிய டைம்ல வெளியாக்கிறோம். அந்த நஜீஸ் அது இவருக்கு நஜீஸ். ஜகாத்துக்கு உரியவங்களுக்கு அது சுத்தமான பணம், இவருக்கு கூடாது. இது மக்களோட ஊத்தையத்தான் இவர் வச்சிருக்கிறார், அந்த ஊத்தைய ஒதுக்கிறோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அதை கொடுக்காம இருந்தா அதால சோதனைகள் வரையணும். இன்றைக்கு எத்தனையோ நோய் இல்லை. நான் எப்பயும் சொல்ற ஒரு கருத்து, சில நோய்கள் தண்டனையா தான் இருக்காது. அந்த நோய்க்கு நீங்க சிங்கப்பூருக்கு இல்ல அமெரிக்காவுக்கு போனாலும் மருந்து கிடைக்காது. அதுக்கு தௌபா இஸ்திக்ஃபார், மக்கள்கிட்ட பதுவாவுக்கு ஆளாவினா அதால மக்கள் சோதனைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அதால சில பிரச்சனைகள் நோய்களும் வருவது. அது நோய் இல்ல, தண்டனை. எவன்ட பதுவாவுக்கு ஆளாவினாரோ இவர் அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கணும். என்னைய மன்னிச்சிருங்க, நான் இப்படியாக அந்த பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கிறேன், எனக்கு இப்படி சில நோய்கள் இருக்கு, நான் போகாத இடம் இல்ல, எடுக்காத மருந்து இல்ல, உங்களோட கல்வ நோவிச்சதுனால தான் எனக்கு இப்படியோ தெரியாது, உங்களோட பத்வாவுக்கு நான் ஆளாவிட்டனோ தெரியாது, அப்படி ஏதாவது நடந்திருந்தா மன்னிச்சுக்கோங்கன்னு மன்னிப்பு கேட்கும். இதுக்கு வேறொன்று செஞ்சு சரி வராது. அது சூனியம் கண்ணூரோட சம்பந்தப்பட்டதுன்னா அதுக்குள்ள மருந்து அதுக்கு வேற இருக்கு. அப்படி ஒன்று இருக்கிறே, இல்லாம இல்லை, ஹதீஸ்ல வந்திருக்கிறேன். கண்ணூர் என்றது எவ்வளவு பயங்கரமானதுன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கண்ணூர் பட்ட ஒத்தர் மலைக்கு மேல ஏறி சூசைட் பண்ணி கொள்ள இயலும். அவர் பயங்கரமானது கண்ணூர். சில நேரம் சூனியத்தை விட பயங்கரமானது. எங்களுக்கு எல்லாம் காட்டணுமே, ஆடம்பரம் தான் எங்கட கவலையான விஷயம். அது எங்களுக்கு சொல்லியிருக்கு, இஸ்தஈனு பில் கித்மான், மறைச்சு உங்களோட வேலை வெட்டியெல்லாம் செஞ்சுக்கோம். எங்களுக்கு இருக்கிறது 50 அதை 150 காட்டத்தான் விருப்பம். அதனால மேலான சொல்ல, இதெல்லாம் கட்டாயம் வாழ்க்கையில ஒரு புள்ள கிடைச்சதோட போட்டோ எடுத்தாச்சு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்புறது. அந்த போட்டோவை பார்த்து கண் படையலும், புள்ள விடிய அழுந்து கொண்டிருக்கேன், எல்லாம் கொடுத்தாலும் புள்ள அழுவுது, கண்ணூரால நடக்க இயலும். அது மனிதர்களுடைய கண்ணூர் மட்டுமல்ல, ஜின்களோட கண்ணூரும் இருக்கு. அல்லாஹ் எங்களைய படைக்க முந்தி ஜின்களையும் படைச்சிக்கிறார். அதுகள்ட்ட கொலப்படிகள், பெரிய கொலப்படிகள் இருக்கு. சந்தர்ப்ப துவாக்கள் அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது. சந்தர்ப்ப துவாக்கள். ஒரு வாகனத்தை வாங்கினாலும் அந்த வாகனத்தை ஓட்டத்துக்கு முந்தி அல்லது அதுல இருந்து கொண்டு துவா ஓதும். கல்யாணம் முடிச்ச உடனே பொண்டாட்டிய சந்திச்சு முதல் தடவையாக மனைவியை சந்திச்சா நெத்தி முடிய பிடிச்சு துவா சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த துவாவை தான் ஓதணும் இருக்கு. யா அல்லாஹ், இந்த பெண்ணுடைய இந்த வாகனத்துடைய நலவை உனக்கிட்ட கேட்கிறேன், இந்த வாகனத்துடைய கெடுதல இருந்து பாதுகாப்பு தேவை. இவரு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சல்லி கொடுத்து வாங்கின வாகனம், அதாலே இவருக்கு மௌத் அமையலும். அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாப்பானா. அதே வாகனத்தை ஓட்டி கொண்டு போயிட்டு அவருக்கு மௌத்து வந்துரு. எவ்வளவு சம்பவங்கள் பார்க்கிறோம். அதனால இந்த வாகனம் நலவ நாடித்தான் எடுத்தேன், இதுல நலவிரிக்கா கெடுதிரிக்கா ரப்புக்கு தான் தெரியும். மனைவியும் அப்படித்தான். அதனால மேலான சகோதரர்களே, அந்த அந்த இடது கையில பட்டோலை கொடுக்கப்பட்டவர் சொல்லுவார், எனக்கு இது கிடைக்காம இருந்திருந்தா நல்லா இருக்குமே, நான் மண்ணா போயிருந்தா நல்லா இருக்குமே, என்ற சல்லி எனக்கு உதவி இல்லையே, சல்லி என்ற இல்லையா ஓடினேன். அன்னி மாலியா ஹலகா அன்னி சுல்தானியா. பட்டம், பதவி ஆசை பணாசையை விட பயங்கரமானது.
பதவி ஆசை இருக்கிறே, பணத்துடைய ஆசையை விட பயங்கரமானது. எனவே அந்த மனிதர் இடது கையில கொடுக்கப்பட்டவர் அதைத்தான் சொல்லி சொல்லி கதறுவார். துனியால நான் இதுக்கு பின்னால இல்லையா ஓடினேன், இந்த பதவிக்கும் பணத்துக்கும் ஓடிக்கொண்டிருந்தேன், இன்றைக்கு அது ஒன்றும் எனக்கு எந்த பலனையும் தர இல்லையே, எல்லாம் மண்ணோட மண்ணா போச்சே. இந்த பேச்ச கேட்கறதுக்கும் அங்க ஒத்தரும் இல்ல. எவ்வளவு கதறினாலும் கண்ணீர் வடிச்சாலும் கண்ணீரை தொடச்சுடவும் ஒத்தரும் இல்ல. இதை கேட்கறதுக்கும் யாரும் இல்லை, கொண்டாட்டியும் இல்ல, பிள்ளைகளும் இல்ல, கூட்டாளிமார்களும் இல்ல, நண்பர்களும் இல்லை. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த இந்த சுருக்கமான காலம், கழிஞ்சிட்ட ஒரு காலம், இன்னும் எவ்வளவு காலம் பேலன்ஸ் இருக்குதோ தெரியா, இருக்கிற இந்த கால நேரங்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய நன்மையான காரியங்கள்ல, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய வேலைகள்ல எங்கட உடல், எங்கட பொருள், எங்கட அறிவு, எங்கட வாலிபம், எங்கட சக்திகள் அல்லாஹ்வுக்காக செலவழிச்சுட்டு அல்லாஹ்வை நாங்க சந்திக்க கொள்ள, அல்லாஹ் எங்களைய கொண்டு சந்தோஷப்பட்ட நிலைமையில சந்திக்கணும். ஏண்ட உங்களோட ரூஹ் பிரிய கொல, ஏண்ட உங்களோட காதுல இந்த சத்தம் தான் கேட்கணும். அல்லாஹ் இந்த குர்ஆன்ல சொல்லக்கூடிய இந்த ஆயத்துடைய சத்தம் காதுக்கு கேட்கணும். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. ஏ நல்லடியானே, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த அடியானே, அமைதியான ரூஹே, உன்னோட ரூஹ, உனக்கு தந்த இந்த உடல், உயிர், இதெல்லாம் நீ அல்லாஹ்க்கு விருப்பமான காரியத்தை செலவழிச்சாய். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தின அடியானே, உன்னோட ரப்பு கிட்ட போ. அல்லாஹ் உன்னை கொண்டு பொருந்தி கொண்ட நிலைமையில, நீயும் அல்லாஹ்வை கொண்டு திருப்தி அடைஞ்ச நிலைமையில போ அல்லாஹ் கிட்ட. என்ன நல்லடியார்களோட நீயும் போய் சேர்ந்துக்கோ. என்ன மேலான சொர்க்கத்துக்கு போ என்ற அந்த சத்தம் காதுக்கு கேட்டுக்கொண்டிருக்கணும். சொர்க்கம் கண்ணுக்கு விளங்கி கொண்டிருக்கணும். அதை பார்த்து ரசிச்சு கொண்டு சிரிச்சு கொண்டிருக்கணும். ரூஹடல் என்று வெளியாகும். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் அந்த கூட்டத்துல ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وسلم. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات. اللهم اهد الناس جميعا. اللهم اهدنا واهد بنا. اللهم اجعلنا سببا لمن اهتدى. اللهم اعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين ودمر أعداء الدين ودمر أعداء الدين. யா அல்லாஹ், நாங்கள் குற்றவாளிகள் யா அல்லாஹ், பல தவறுகள் பாவங்கள் செய்தவர்கள் யா அல்லாஹ், எங்கட எல்லா ரகசியங்களும் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை விட கெட்டவர்களை எல்லாம் மன்னித்து அவுளியாக்களாகவும் ஆக்கியிருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களையும் நல்ல மக்களுடைய கூட்டத்துல சேர்த்துக்கோ யா அல்லாஹ். எங்கட உள்ளங்கள்ல பாவங்களின் மீது வெறுப்பை உண்டாக்கிறியா அல்லாஹ். அமல் இபாதத்துல இன்பத்தை தந்துறியா அல்லாஹ். எங்கட உள்ளங்கள் எங்கட கட்டுப்பாட்டுல இல்லையா அல்லாஹ். எங்கட உள்ளத்தை எங்களாலே மாத்திக்கொள்ள இயலாது யா அல்லாஹ். எங்கட உள்ளத்தை மாத்தக்கூடிய முழுமையான சக்தி உனக்கு மட்டும்தான் இருக்குது யா அல்லாஹ். எங்களை நேரான வழியின் பக்கம் திருப்பி விடியா அல்லாஹ். நீ விரும்புறதெல்லாம் எங்களுக்கு விருப்பம் உள்ளதை ஆக்கிறியா அல்லாஹ். நீ வெறுக்கிறதெல்லாம் எங்களுக்கு வெறுப்புள்ளதை ஆக்கிறியா அல்லாஹ். துனியாவுடைய அற்ப தன்மையை உள்ளத்தை ஏற்படுத்தி ஆகிரத்துடைய பெரிய தன்மையை உள்ளத்தை ஏற்படுத்திறியா அல்லாஹ். சொர்க்கத்தின் மீது ஆசையும் நரகத்தின் மீது பயத்தையும் உண்டாக்கிறியா அல்லாஹ். எங்களைய பொருந்திக்கோயா அல்லாஹ், எங்களைய பொருந்திக்கோயா அல்லாஹ். இந்த செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். வந்திருக்கக்கூடிய எல்லோரையும் கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கட சீதேவியான தாய் தந்தையருடைய பாவத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்கட குடும்பத்துல எத்தனையோ பேர் மௌத்தாகி விட்டார்கள் யா அல்லாஹ். உன்னிடத்தில் வந்து சேர்ந்து விட்டார்கள் யா அல்லாஹ். அவர்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், தண்டிச்சிராதே யா அல்லாஹ். அவருடைய நெருக்கடி வேதனையிலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். அவருடைய துனியாவுடைய வாழ்க்கையை விட ஆখিরাத்துடைய வாழ்க்கைய சிறப்பாக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ், மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கட மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்கட மனைவிமார்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். அவர்களை தீன்தாரிகள் ஆக்கி வை யா அல்லாஹ். அவர்களுக்கு மேலான கூலிகளை கொடுத்திரியா அல்லாஹ். எங்கட பிள்ளைகள் நீ தந்த செல்வங்கள் யா அல்லாஹ். எங்கட பிள்ளைகளை நீயே பாதுகாப்பாயா. எங்கட பிள்ளைகளை நீயே பாதுகாப்பாயா. பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு, ஆற்றல், புத்தி, விளப்பங்களை கொடுத்திரியா அல்லாஹ். நல்ல ஒழுக்கமுள்ள பண்பாடுள்ள பிள்ளைகளை ஆக்கி வையா அல்லாஹ். பிள்ளைகளோட வாழ்க்கையில பறக்கச் செஞ்சிரியா அல்லாஹ். உம்மா வாப்பாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய பிள்ளைகளை ஆக்கி வையா அல்லாஹ். தாய் தந்தருடைய கண்கள் உள்ளங்களை குளிர வைக்கக்கூடிய பிள்ளைகளை ஆக்கி வையா அல்லாஹ்.
இந்த பிள்ளைகளுக்கு வயது வந்த காலத்துல பொருத்தமான ஜோடிகளை அமைச்சு கொடுத்திரியா அல்லா. யா அல்லா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களையும் கொடுத்திரியா அல்லா. நீயே போதுமானவன் யா அல்லா. எங்களோட ரப்பு நீதான் யா அல்லா. எங்களுக்கு உன்னை தவிர வேற ரப்பு இல்லையா அல்லா. கெஞ்சி மண்டாடி கேட்கறதுக்கு வேற யாரும் இல்லையா அல்லா. நீ தராவிட்டால் தருவதற்கு வேற யாரும் இல்லையா அல்லா. யா அல்லா, நீ தான் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் யா அல்லா. யா அல்லா, எங்களுக்கு உடல்ல நல்ல ஆஃபியத்தை தந்திரியா அல்லா. உடல்ல நல்ல ஆரோக்கியத்தை தந்திரியா அல்லா. எங்களோட மனைவி மக்கள் எங்களோட புள்ள குட்டிகளுக்கு நல்ல ராகத்தை கொடுத்திரியா அல்லா. பயங்கரமான நோய்கள் யாருக்கும் வந்துடக்கூடாது யா அல்லா. யாருக்கும் பயங்கரமான நோய்கள் வந்துடக்கூடாது யா அல்லா. யா அல்லா, நாங்க யாருக்கும் பாரமாக வாழவும் கூடாது யா அல்லா. எங்களோட உறுப்புகள் எந்த ஒரு உறுப்பும் செயல் இழந்துடக்கூடாது யா அல்லா. மௌத்து வரைக்கும் இந்த உறுப்புகள் எல்லாம் நல்ல நிலைமையில வேலை செய்ய வேண்டும் யா அல்லா. எங்களால யாரும் கஷ்டப்படக்கூடாது யா அல்லா. யாருக்கும் பாரம் இல்லாம வாழ்ந்துட்டு மௌத்தாவிரோடும் யா அல்லா. யா அல்லா, எங்களுக்கு நல்ல ஆஃபியத்தை ராகத்தை தந்தருள்வாயாக. எங்களுக்கு என்ன அளந்த ரிஸ்க் நீ முடிவு செஞ்சிருக்கிறாய் யா அல்லா. அதை கண்ணியமாக தந்திரு யா அல்லா. ஹலாலாக தந்திரு யா அல்லா. அளந்த ரிஸ்க்ல பறக்கச் செஞ்சிரு யா அல்லா. அதை கொண்டே எங்களை எல்லா தேவையும் பூர்த்தி ஆக்கிரு யா அல்லா. தாராளமாக ஓண்ட வழியில செலவழிக்க கூடிய உள்ளத்தை தந்திரு யா அல்லா. கஞ்சத்தனத்துல இருந்து பாதுகாத்திரியா அல்லா. கோழைத்தனத்துல இருந்து பாதுகாத்திரியா அல்லா. சோம்பேறித்தனத்துல இருந்து பாதுகாத்திரியா அல்லா. கவலைகள்ல இருந்து பாதுகாத்திரியா அல்லா. யா அல்லா, நீயே கிருபை செய்வாயாக. எங்களுக்கு இதுவரைக்கும் யாரெல்லாம் எந்தெந்த அடிப்படையில உதவிகள் செஞ்சாங்களோ அவங்களுக்கு மேலான கூலிகளை கொடுத்திரியா அல்லா. அவங்களோட வாழ்க்கைகளை பறக்கச் செஞ்சிரியா அல்லா. யாரெல்லாம் எங்கள்கிட்ட துவா செய்யப்படி கேட்டுக்கொண்டாங்களோ அவங்களோட ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி வையா அல்லா. யா அல்லா, நாட்டு நிலைமைகளையும் சீராக்கி வையா அல்லா. நாட்டுல இந்த ஆட்சியாளர்கள் யா அல்லா இவர்களை நல்லவர்களை ஆக்கி வையா அல்லா. அநியாயக்காரர்கள் எங்களுக்கு ஆட்சியாளர்கள் ஆக்கிறாதே யா அல்லா. இந்த நாட்டுக்கு, சமூகத்துக்கு, மக்களுக்கு, இஸ்லாத்துக்கு நல்லதை செய்யக்கூடியவர்கள் ஆக்கிவே யா அல்லா. முழு உலகத்திலேயும் நிலைமை மோசமா இருக்கிறது யா அல்லா. பயங்கரமான சோதனையாக இருக்கிறது யா அல்லா. இந்த புனிதமான ரமலானுடைய காலத்துல பெரியோரு கூட்டம் பல நாட்டு மக்கள் நிம்மதி இழந்து விட்டார்கள் யா அல்லா. அழுது கதறி கொண்டிருக்கிறார்கள் யா அல்லா. இந்த நிலைமைகளை சீராக்கிவை யா அல்லா. இதனுடைய எல்லா ரகசியங்களும் உனக்குத்தான் தெரியும் யா அல்லா. என்ன திட்டங்கள், நோக்கங்கள் என்பதெல்லாம் உனக்குத்தான் தெரியும் யா அல்லா. இதுக்கு ஒரு நல்ல முடிவை உண்டாக்கிவே யா அல்லா. நல்ல முடிவை உண்டாக்கிவே யா அல்லா. மக்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தை கொடுத்திரு யா அல்லா. யா அல்லா, யா அல்லா, யாரெல்லாம் கடனாளிகளா இருக்கிறார்களோ அவங்களோட கடன் பாரங்களை லேசாக்கி வை யா அல்லா. சொந்த வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு வாசல்களை கொடுத்திரு யா அல்லா. எங்களுக்கு இஹ்லாஸை தந்திரு யா அல்லா. துனியாட நோக்கத்தோட தீனுடைய காரியங்களை செய்வதை விட்டு பாதுகாத்திரு யா அல்லா. நல்ல குணங்களை தந்திரு யா அல்லா. எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட குணத்தையும் இல்லாமாக்கிரு யா அல்லா. பெருமை பொறாமையில இருந்து பாதுகாத்திரு யா அல்லா. நயவஞ்சகத்தனத்துல இருந்து பாதுகாத்திரு யா அல்லா. யா அல்லா, உன்னோட தீனுக்காக வாழ்ந்து உனக்காகவே மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. எங்கட சக்கராத்தை லேசாக்கி கடைசி வார்த்தை கலிமாவோடு முடித்து விடுவாயாக. எங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ரமதானிலே லைலத்துல் கத்ரை அடைந்த கூட்டத்திலேயும் ஆக்கி வைப்பாயாக. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லி அலன் நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.